அன்பாலனி அனைத்து நல்லா உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலேருந்து வேலை வாய்ப்பு வந்துருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2025 எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இன்டர்வியூ வரும்னா உங்களுக்கு ஏப்ரல் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதேமாதிரி பார்த்திங்கன்னா 2023 24 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. இது வரைக்கும் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உறுதியான தகவல் கிடையாது. இது மேபி 2024 அந்த மாதிரி கூட போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 99% வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி அதிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்களா இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்குது நண்பா. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியாமல் இன்டர்வியூக்கே போகக்கூடாது. அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 விண்ணப்பம் வந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அந்த 1,00,000 விண்ணப்பத்தில் 10,000 ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 90,000 பேர் இருக்குது. இதில் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 300 கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இந்த 300 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 90,000 பேர் இன்டர்வியூ அழிச்சு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் யார் பர்ஃபெக்டாக சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்க நண்பா. ஏன்னா முருங்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இன்டர்வியூவில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா தெளிவாக நம்ம வந்துட்டு இருக்குது நண்பா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இது மாதிரி அடுத்தடுத்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸு ஜாப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் விரிவாக. பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்களா வேலைவாய்ப்பு கேட்கப்படும் முக்கியமான கேள்வி பதில்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது நண்பா. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதலில் 1 என்ற எண்ணுடன் துவங்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 என்ற எண்ணு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஓரெழுத்து மந்திரத்தின் பொருளே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு முருகன் உபதேசித்தான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. தெரியலனா பரவாயில்ல. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா பதிலுமே உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. ஓமுங்கிற வேடம் வந்து பார்த்திங்கன்னா ஓமுங்கிற ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு முருகன் வந்து பார்த்திங்கன்னா உபதேசித்தார்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் சொல்லலாம் நண்பா. திருத்தணியில் எத்தனை படிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயம் தெரியாது இருக்குது. தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கங்க நண்பா. திருத்தணியில் வந்து பார்த்திங்கன்னா 365 படிகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நண்பா. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதிர்காமத்தில் எத்தனை திரைகள் உள்ளன்னு சொல்லி கேட்பாங்க நண்பா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7 திரைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்புகழ் பாடல் எவ்வளோ கிடைத்துள்ளன்னு சொல்லி கேட்பாங்க நண்பா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணகிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பாடியது வந்து பார்த்திங்கன்னா 16,000க்கு மேலான திருப்புகழ் பாடலாகும். அருணகிரிநாதர் வந்து பார்த்திங்கன்னா 16,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்று பட்டியலிட்டப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா 1334 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டியலிடப்பட்டு வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது 1300 அல்லது அதற்கு நெருங்கிய எண் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா முழு மதிப்பெண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1300 திருப்புகழ் பாடலில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா பாடினது கிடையாது. 16,000க்கு மேலே இருந்தாலும் 1300 வந்து பார்த்திங்கன்னா யாருமே பாட கிடையாது. அப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாடியிருந்தால் உங்களுக்கு முழு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் மட்டும் சொல்லக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். இன்டர்வியூவில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதுக்கெலாம் தயார் பண்ணிக்கங்க. இந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஒரு சில பாடலாம் நம்ம சேனலில் வரும். அடுத்து பழனியில் உள்ள முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பொருளால் ஆனதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நவபாசனமும் எனப்படும் 9 வகை மருந்து பொருட்களால் ஆனதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஆனதுன்னு சொல்லி ஐதீகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சொல்லலாம். அடுத்து முருகப்பெருமானோட தொடர்புடைய முக்கிய எண்ணு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6ன்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா அறுபடை முருகன் சொல்லியிருக்காங்க. நமக்கு நிறையா பேருக்கு தெரியும். முருகனை வந்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6ங்கிற நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகன் சண்முகன். அவனது புகழ்பெற்ற தலைவனில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு. அவனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனது எந்திரம் அருகோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நண்பா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க.
பழனி மலையில் எத்தனை படிகள் ஏறி சென்றால் முருகனை தரிசிக்கலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பா. இதுக்கான உங்களுடைய ஆன்சர், இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது நண்பா. உங்களுடைய ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்கள் நண்பா. பழனி மலையில் படிக்க வந்து பார்த்திங்கன்னா 689ன்னு சொல்லலாம், அல்லது 690ன்னு சொல்லலாம். ரெண்டுமே சரி தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிங்க. கேட்கும்போது ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம கடைசி படி வந்து பார்த்திங்கன்னா கோவிலாக அல்லது அதையும் ஒரு படிவாக என்னலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நீங்கள் சொல்லுங்கன்பா. மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 மலை குகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலில் எத்தனை படிகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். பாட்டு கேவ்ஸ் என்று 10 மலை கோவிலில் வந்து அழைக்கப்படும் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா 272 படிகள் உள்ளன்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் நண்பா. அடுத்து வந்து நக்கீரை பிடித்த போதும் அவரை எத்தனாவது ஆளாக பிடித்ததுன்னு சொல்லி கேட்பாங்க நண்பா. அதுக்கான உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்கள் நண்பா. தெரியலன்னா பாருங்கள். குகையில் வந்து பார்த்திங்கன்னா 999 பேரை வந்து பார்த்திங்கன்னா அடைத்து வைத்து 1000வது ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நக்கீரை பிடித்தன்னு சொல்லியிருக்கான் அந்த போதும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பார்த்திங்கன்னா அவர்களே வேண்டி பாடியது திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லலாம் நண்பா. திருமுருகாற்றுப்படை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெயர் வந்துச்சுன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. திருமுருகாற்றுப்படை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெயர் வந்துச்சுன்னா, குகையில் வந்து பார்த்திங்கன்னா 999 பேரை அடுத்து வைத்து 1000வது ஆளாக நக்கீரை பிடிச்சதில் அந்த நக்கீரை வந்து பார்த்திங்கன்னா முருகனை வந்து பார்த்திங்கன்னா முருகன் அருளை வேண்டி வந்து பார்த்திங்கன்னா பாடியது திருமுருகாற்றுப்படைன்னு சொல்லலாம் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் சூரபத்மனுக்கு எதிரான போரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாகமாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அதுக்கு வரம் கொடுத்தாருன்னு சொல்லி கேட்பாங்க நண்பா. இதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் தனது போரில் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை 2 பாகங்களாக வெட்டினார். அந்த 2 பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரம் கொடுத்தாருன்னா, ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாகவும், இன்னொரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா கொடியாகவும் கொடுத்தாரு. அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா வாகனமாகவும், கொடி வந்து பார்த்திங்கன்னா சேவலாகவும் சொல்லியிருக்காங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நண்பா. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தவும் லைக் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.